விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் தினமும் வேளாண்மையில் பல்வேறு வகைப்பட்ட விவசாயம் செய்யும் முன்னோடி விவசாயிகள் மற்றும் திட்ட பயனாளிகளை சந்தித்து அவர்களின் அனுபவங்களை உங்களுக்கு தருகிறோம். அந்த வகையில் இன்று கோழி குஞ்சுகளை எவ்வாறு பொரிப்பானில் பாதுகாப்பது என்பது குறித்து திரு மல்லூர் மனோகரன் அவர்களிடம் கேட்டபோது, வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சிறு விவசாயிகளுக்கான குஞ்சு பொரிப்பான் அதாவது இன்குபேட்டர் பற்றி நமக்கு விளக்கம் அளிக்கிறார் மல்லூர் திரு மனோகரன் அவர்கள். முதல்ல நம்ம கோழியிலேருந்து முட்டையை கோழியில் அடை வச்சு நம்ம பறிச்சிட்டு இருந்தோம். இப்போ அதை அறிவியல் பூர்வமாக நம்ம கோழி முட்டையிலேருந்து குஞ்சுகளை எடுக்கிறதுக்கு இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சு பொரிப்பான் அப்படிங்கிறத இப்போ நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த குஞ்சு பொரிப்பான் கிட்டத்தட்ட ஒரு 90 முட்டையிலேருந்து லட்சக்கணக்கான முட்டைகள் வரைக்கும் பொரிக்கிற அளவில் இன்குபேட்டர் குஞ்சு பொரிப்பான் இப்போ தற்காலத்தில் நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு. இப்போ இங்கே நம்ம இதில் இருக்கிறது ஒரு 600 முட்டைக்கான ஒரு குஞ்சு பொரிப்பானும் 90 முட்டைக்கான ஒரு குஞ்சு பொரிப்பானும் இங்கே இருக்குது. இதில் 600 முட்டைக்கு இருக்கிறது ஆட்டோமேட்டிக். அதே மாதிரி எல்லா குஞ்சு பொரிப்பானுமே இப்போ தானே இங்கே குஞ்சு பொரிப்பானாக இப்போ பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். இப்போ இதில் 600 முட்டை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இதில் ரெண்டும் இதில் குஞ்சு பொரிப்பான் அப்படிங்கிறது செட்டர் அப்படின்னு ஒரு பகுதி தனியாகவும் ஹேச்சர் அப்படிங்கிறது இன்னொரு பகுதி தனியாகவும் 2 விதமாக இங்கே செயல்படுற மாதிரி இருக்குது. இதில் செட்டரில் முதல் 18 நாள் முட்டையை நம்ம செட்டரில் வைப்போம். அடுத்தது ஹேச்சரில் கடைசி 3 நாள் அங்கே தான் முட்டையிலேருந்து குஞ்சு ஓட்டை உடச்சிட்டு குஞ்சு வெளியே வர்ற பகுதி தான் ஹேச்சர்னு சொல்லுவோம். செட்டர் அப்படிங்கிறது முட்டையை ஆரம்ப ஸ்டேஜில் 18 நாள் அடகாக்கிற இதில் வைக்கிறது தான் செட்டர் அப்படின்னு சொல்கிறது. இதில் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த முட்டை 45 டிகிரி ஆங்கிளில் முன்னையும் பின்னையும் திரும்பி நின்றுக்கும். ஏன்னா கோழியே முட்டையை திருப்பி தான் வச்சுக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கரு ஒரே இடத்துல ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த ஒரு இயற்கையாகவே அந்த அமைப்பு இருக்குது. அதே ஒரு அமைப்பை நம்ம இந்த குஞ்சு பொரிப்பான்லேயும் செய்யறதுக்காக தான் இந்த ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறையும் இந்த முட்டை வச்சுருக்க ஸ்டாண்ட் அப்படியே 45 டிகிரி ஆங்கிளில் திரும்பி முட்டையை திருப்பிக்கும் அதுவே. இதே சமயத்தில் இந்த குஞ்சு பொரிப்பானுக்கு ஹீட்டை உள்ளே ஒரு 99.8 இந்த செட்டருக்கான ஹீட் 99.8 வரணும். ஈரப்பதம் காற்றுல இருக்கிறது ஈரப்பதம் உள்ளே இருக்கிற ஈரப்பதம் 66%லேருந்து 68% வரைக்கும் இருக்கணும். அதுக்கு இந்த உள்ளே இருக்கிற ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தெர்மோகப்பல்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. அது உள்ளே நமக்கு தேவையான அளவு ஹீட் என்ன ஹீட் நம்ம வைக்கிறோமோ அந்த ஹீட்டை மட்டும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உள்ளே எப்போவுமே இந்த ரூமுக்குள்ளே அறைக்குள்ளே அந்த குறிப்பிட்ட அளவு ஹீட் மட்டுமே இருக்கும். அடுத்து ஹேச்சரில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இங்கே நம்ம ஸ்டாண்டு அந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்காது. சாதாரண இந்த மாதிரி ட்ரேவில் முட்டையை நம்ம வச்சு அதுலேருந்து நம்ம குஞ்சுகளை எடுப்போம். நம்ம இதில் ஈரப்பதத்துக்கு கீழே ட்ரேவில் நம்ம தண்ணி வச்சுக்குவோம். இதே பெரிய இன்குபேட்டர் அப்படின்னா உங்களுக்கு வேறு மாதிரி சிஸ்டம் வரும். உங்களுக்கு பின்னாடி காற்றுல வரும் பொழுது அதில் ஈரப்பதம் வர மாதிரி ஒரு அமைப்பு பண்ணியிருப்பாங்க. இது சின்ன அளவில் இருக்குது அப்படிங்கிறனால இந்த ட்ரேவில் தண்ணி வச்சுக்கும். மேலே இருக்க ட்ரேவில் முட்டையை வச்சு இதில் குஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அட்ட ஸ்டெச்சில் 600 முட்டைனா 600 முட்டையை லோட் பண்ணிவிட்டு 18 நாள் கழிச்சு அந்த 600 முட்டையை நம்ம அந்த ஹேச்சருக்கு மாற்றிட்டு அப்புறம் தான் அதில் நம்ம முட்டையை வைக்க முடியும். பட் இப்போ நாங்கள் புதுசாக பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 90 முட்டைக்கான ஒரு கெப்பாசிட்டி பண்ணியிருக்கிறோம். அதில் உங்களுக்கு தொடர்ந்து முட்டையை வச்சு தொடர்ந்து முட்டையை குஞ்சு பொரிச்சிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த பகுதி செட்டர், இந்த பகுதி ஹேச்சர். இதில் குஞ்சு பொரிக்கிற இடம், இது முட்டை அடகாக்கிற இடம். இதில் பார்த்திங்கன்னா 3 ட்ரே இருக்குது. 3 ட்ரேயில் மொத்தம் 90 முட்டை வைக்கலாம். முதல் வாரம் 30 முட்டையை ஒரு ட்ரேவில் மட்டும் கீழ்ப்பகுதியில் வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த வாரம் 7 நாள் கழித்து மீண்டும் ஒரு 30 முட்டை, அதுக்கு அடுத்த 7 நாள் கழித்து இன்னொரு 30 முட்டை அப்படி வைக்கும் பொழுது கீழே இருக்கிற முட்டையில் ட்ரேவில் வச்ச முட்டை 18 நாள் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே ஹேச்சருக்கு தனியாக வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா ஹேச்சருக்கு தனி கண்ட்ரோல் இருக்கும், செட்டருக்கு தனி கண்ட்ரோல் இருக்கும். அப்போ அந்த முட்டைகள் 18 நாள் முடிஞ்ச முட்டையை இங்கே ஹேச்சருக்கு கொண்டு வந்துட்டு குஞ்சு பறிக்க ஒரு அமைப்பை ஏற்படுத்திடுவோம். அங்கே முட்டை அடகாத்த வகையிலே இருக்கும். அதே சமயத்தில் கீழே முட்டையை நம்ம ஹேச்சருக்கு மாற்றின ட்ரேவில் மீண்டும் முட்டையை நம்ம வச்சுக்க முடியும். அப்போ ஒரு சின்ன விவசாயி குறைஞ்ச அளவில் முட்டை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது முட்டையை தொடர்ந்து அவர் இந்த குஞ்சு பொரிப்பானில் வச்சு குஞ்சு பொரிக்கிறதுக்கான வசதி வாய்ப்போடு இந்த இன்குபேட்டரை வடிவமைச்சிருக்கிறோம். இதனுடைய விலை 23,500 ரூபாய் அளவில் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா முழுமையாக இது மரத்தாலேயே செய்யப்பட்டிருக்குது. இதில்
ஹீட்டை வந்து நல்ல விதமாக ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இது வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கம்மியாக செலவாகிறதுக்கான அமைப்பு இதில் இருக்குது. பெரிய இன்குபேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து ஸ்டீலில் வடிவமைச்சிருப்பாங்க. அதில் வந்து ஹீட்டு வந்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி பவர் வந்து அதிகமாக செலவாகிற அமைப்பில் இருக்குதுங்க. ஸோ மொத்தத்தில் வந்து நம்ம நாட்டுக்கோழியிலேருந்து கோழியிலேயே அடை வச்சு எடுக்கிறத விட இந்த மாதிரி இன்குபேட்டருக்குள்ள குஞ்சு பொரிப்பானில் வச்சு முட்டைகளை குஞ்சு பொரிக்கும் பொழுது இன்னொரு அட்வான்டேஜ் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அடை படுக்கிற கோழியை மீண்டும் வந்து சீக்கிரமே முட்டையிடுறதுக்கான ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்த முடியும். அதனால் வந்து இந்த கோழி வளர்ப்பில் இந்த இன்குபேட்டருடைய ஒரு அவசியம் வந்து நமக்கு வந்து நல்ல விதமாக பயன்படுது. அவசியமாக இந்த இன்குபேட்டர் வந்து வேணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். வேளாண்மையுடன் வேறுபடுத்தி பார்க்க முடியாத ஒன்று பாசனம். கிடைக்கின்ற நீரை சரியான நீர் மேலாண்மை திட்டங்கள் மூலமாக பாசனத்தை மேற்கொண்டு வேளாண்மையில் வெற்றி பெறுவது அவசியமாகும். எனவே மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த பகுதிகளில் பாசன திட்டங்கள் பற்றி கன்னியாகுமரி மாவட்ட நாகர்கோவில் வேளாண் பொறியியல் துறையின் உதவி பொறியாளர் ஏ. எட்வின் சாமுவேல் அவர்கள் விளக்கமளிக்கிறார். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து இந்தியாவுடைய புவியியல் அமைப்பில் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த மலைத்தொடர் வந்து தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரம்பித்து 1600 கிலோமீட்டர் பயணம் செய்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இது முடிவடைகிறது. இது வந்து கிட்டத்தட்ட நம்முடைய இந்தியாவுடைய மலை பிரதேசத்தில் 8.82% வந்து உள்ளடக்கியிருக்கிறது. இந்த மலைத்தொடர் வந்து உள்ளடக்கியிருக்கிறது. இதில் வந்து அரிய வகை தாவரங்கள், விலங்கினங்கள் எல்லாத்துக்குமே இந்த மலைத்தொடர் தான் புகலிடமாக இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா, இந்தியாவுடைய முக்கிய நதிகள் எல்லாமே இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தான் உற்பத்தி ஆகிறது. தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து இந்த 8 மாவட்டங்கள் வழியாக இந்த மேற்கு தொடர்ச்சி கடந்து செல்கிறது. இதில் வந்து மொத்தம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 21% வந்து மேற்கு தொடர்ச்சி மொத்த நிலப்பரப்பில் 21% மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை உள்ளடக்கியிருக்கு. குறிப்பாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, 4 தாலுகாவுமே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 2 பருவமழையும் இந்த மாவட்டத்துக்கு கிடைக்குது. அதனால் வந்து இது மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு தனி சிறப்பு இந்த மாவட்டத்துக்கு உண்டு. சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், மறுசீரமைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தினால தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டம் வந்து மத்திய அரசினுடைய நிதியுதவியோட 74-75 இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த திட்டம் 1990-91 முதல் இந்த துறையின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இது எல்லா துறைகளுடைய பங்களிப்போடும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அதாவது குறிப்பாக வனத்துறை, தோட்டக்கலைத்துறை, மீன்வளத்துறை, இப்படி நிறைய துறைகள் வந்து இதில் பங்கெடுக்கிறாங்க. குறிப்பாக இந்த வேளாண்மை துறை, பொறியியல் துறையினுடைய பங்கு வந்து இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய சுற்றுச்சூழலுக்கு பல அச்சுறுத்தல்கள் இருக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த மண் அரிமானம், அதாவது இயற்கை சீரழிவு, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. இதை வந்து நம்ம இதிலிருந்து, இந்த அச்சுறுத்தலிருந்து இந்த அரிய வகை இந்த மண்ணை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த வேளாண்மை பொறியியல் துறை இந்த துறையின் மூலமாக மண்வள பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. நம்ம இயற்கை வந்து ஒரு அங்குலம் மண் உருவாவதற்கு வந்து கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் வந்து ஒரு மழையில் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த மேல் மண் அவ்வளோ அடிச்சிட்டு போயிடுது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சராசரியாக எனக்கு கணக்கிட்டிருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு 16 டன், ஒரு ஹெக்டேருக்கு 16 டன் வந்து மண் அரிமானத்தினால இழந்துட்டு வர்றதாக ஒரு அந்த மத்திய அரசினுடைய ஒரு நிறுவனம் கணக்கிட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மண் அரிப்பு வந்து இதை தடுப்பதற்காக தான் இந்த ஸ்கீம் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த ஸ்கீமை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வர்றோம். இங்கே பார்த்திங்கன்னா நிலச்சரிவு ஏற்கனவே ரொம்ப அதிகம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழைப்பொழிவும் அதிகம். ஏன்னா 1456 வருஷத்துக்கு சராசரியாக 1456 மில்லிமீட்டர் மழை பெய்யுது.
ஸோ மழை அதிகமாக இருக்குது, நிலச்சரிவும் அதிகமாக இருக்கிறதுனால மண் அரிமானமும் அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம தடுப்பதற்காகத்தான் இந்த நிலச்சரிவு, மழைப்பொழிவு, மண்ணினுடைய தன்மை, வகை இவையெல்லாம் பொறுத்து பல்வேறு மண்வள பாதுகாப்பு பணிகளை நம்ம திட்டமிட்டு நம்ம நீர்வழி பகுதி அடிப்படையில் நம்ம செயல்படுத்திட்டு வரோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பணிகள் வந்து இந்த நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த சம உயர கற்சுவர்கள் அப்படிங்கிற பணியை தான் இந்த இடத்துல நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கோம். நிலச்சரிவு அதிகம் உள்ள இடங்களில், மண் ஆழம் அதிகம் இல்லாத இடங்களில், அதே மாதிரி இந்த கற்கள் அதிகமாக இருக்கிற இடங்களில் இந்த பணியை நம்ம செயல்படுத்துகிறோம். இது அங்கே இருக்கிற கல்லையே எடுத்து நம்ம இந்த மாதிரி அந்த சம உயரத்தில் இந்த கற்களாக சுவர்களாக அடுக்கி வைக்கிறதுனால இந்த மழை ஓடுகின்ற மழை நீரான தடுக்கப்படுகிறது. அப்போது என்ன ஆகுதுன்னா, மழை நீர் அந்த மண் அரிமானம் தடுக்கப்படுகிறது. அதே போல் இந்த இந்த ஈரப்பதமும் அந்த மழை நீர் அங்கங்கே தேங்கிறதுனால இந்த ஈரப்பதமும் காக்கப்படுகிறது. இதில் என்ன ஆகுதுன்னா, இதனால் மரங்களுக்கு வந்து இந்த ஈரப்பதம் தொடர்ந்து கிடைப்பதுனால அதனுடைய உற்பத்தி திறனும், அதாவது ப்ரொடக்டிவிட்டியும் ஜாஸ்தி ஆகுது, அவங்க ஈல்டும் அதிகமாக கிடைக்குது. ஸோ அதனால் இந்த இடங்களில் வந்து நம்ம கற்சுவர் வந்து நம்ம கெட்டுறதுக்கு முன்னால் இங்கே வந்து இவங்க இந்த ரப்பர் கன்றுகள் நடலை. இந்த பணியை செயல்படுத்தின பின்பு இந்த கன்றுகளை நட்டு அவங்க பயனடைஞ்சிருக்காங்க. அது போக வரிசையாக கீழ்நிலை, மேல்நிலை, கீழே கம்பி வலை தடுப்பணைகள் அப்படி வரிசையாக கட்டியிருக்கிறோம். அதுபோல் இந்த திட்டத்தின் மூலமாக வேலை வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு கிடைக்குது. இந்த பணிகளில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இது மத்திய அரசு வந்து 90%, அதாவது அவங்க கொடுக்குறாங்க, இலவசமாக கொடுக்குறாங்க. 10% வந்து மாநில அரசு பங்களிப்பாக கொடுக்குறாங்க. ஸோ விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% இந்த பணிகள் 100% இலவசமாகவே சென்றடைகிறது. இதை வந்து அவங்க பராமரிக்கிறதுக்காக ஒரு 10% வந்து அந்த விவசாயிகள்கிட்டருந்து அவங்க பங்களிப்பாக கொடுக்குறாங்க. அதாவது வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் ஃபண்டில் அந்த ஒரு 10% வந்து அவங்களுடைய சங்கத்தில் வந்து இந்த ஒரு டெபாசிட்டாக சேமிக்கப்பட்டு அதில் இருந்து கிடைக்கக்கூடிய வட்டியில் வந்து இந்த பணிகளை பராமரிப்பு செய்கிறாங்க. தொடர்ந்து நல்லபடியாக அதை பராமரிச்சுட்டு வர்றாங்க. இந்த திட்டம் அப்படியே இது வரைக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் இந்த துறையிலேருந்து அந்த 2001-2லேருந்து 33 சிறிய நீர்வடி மைக்ரோ வாட்டர்ஷெட்ஸ் வடிப்பகுதி வந்து நம்ம பணிகளை நிறைவு செஞ்சுருக்கோம். கிட்டத்தட்ட 7500 ஹெக்டேர் நிலப்பரப்பில் இந்த பணிகள்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 9 விவசாய சங்கங்கள் உருவாக்கப்பட்டு அதை நல்ல முறையில் இந்த பணிகளெல்லாம் பராமரிச்சுட்டு வராங்க. இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பெருஞ்சாணி அணையினுடைய இதனுடைய நீர் பிடிப்பு பகுதியில் காஷ்மீர் ஏரியாவில் நாங்கள் சில நீர்வடி பகுதியெல்லாம் தேர்வு செய்து கடந்த 3 வருஷமாக செஞ்சுட்டு வரோம். இந்த வருஷம் வந்து ஒரு 417 மண்வள பாதுகாப்பு பணிகள் தேர்வு செய்யப்பட்டு அரசினால் அங்கீகாரம் அளிக்கப்பட்டு 94.94 லட்சம் செலவில் இந்த பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. நன்றி, வணக்கம்.